நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆண்டர்பிரனியல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது தொழில் முனைவோருடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டர்பிரனியல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா there are 3 types. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா அதை தோற்றுவிக்கும் போது ஏற்படக்கூடிய பணிகள், அதான் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம். ரெண்டாவது மேனேஜரியல் ஃபங்க்ஷன். மேனேஜரியல் ஃபங்க்ஷன்னா அந்த மேலாண்மை பணிகள். தேர்ட் ஒன் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னா வணிகத்தினுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆண்டர்பிரனியல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன். ஸோ ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு எதை சொல்லுவாங்க பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. டிஸ்கவரி ஆஃப் ஐடியா, அதாவது வாய்ப்புகள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது டிட்டர்மினிங் தி பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதாவது தொழிலுடைய நோக்கத்தினை வந்து தீர்மானிக்கிறது. ரெண்டாவது டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன், ஆழ்ந்த பகுப்பாய்வு செய்கிறது. தென் ஃபோர்த் ஒன் சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைஸ். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் நிறுவனத்துடைய அமைப்பு முறையினை வந்து தேர்வு செய்கிறது. அடுத்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி ஃபார்மாலிட்டிஸ். ஸோ அந்த தொழில் தொடங்குவதற்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் பிளான், எப்படி பிஸ்னஸ் பிளானை ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்து மொபிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட் எப்படி திரட்டுறது. அடுத்து ப்ரொக்யூர்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த எப்படி வந்து அந்த அவங்க பிஸ்னஸ்க்கு வேண்டிய அந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, மிஷினரிஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி தோற்றுவிக்கும் பணிகள் அப்படிங்கிறத ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இதுதான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேஷன். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாம் மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். நெக்ஸ்ட் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் மார்க்கெட்டிங், அடுத்து அக்கௌண்டிங், அடுத்து ஃபினான்ஸ், அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ திஸ் ஆர் ஆல் தி கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கவரி ஆஃப் ஐடியா. ஸோ டிஸ்கவரி ஆஃப் ஐடியான்னு என்ன, அதாவது வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு. ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, அந்த வாய்ப்பு வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த தொழிலை தொடங்கணும். அப்படி தொடங்கினால் மட்டும்தான் என்ன சக்ஸஸ் அடைய முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். டிஸ்கவரி ஆஃப் ஐடியா பாருங்க. த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆண்டர்பிரினர் இஸ் ஐடியா ஜெனரேஷன். அதாவது எந்த ஒரு தொழிலை வந்து தொடங்குறதா இருந்தாலும் ஸோ நமக்கு என்ன வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஐடியா ஜெனரேஷன். அந்த ஐடியா வந்து நான் இருக்கணும். ஆண்டர்பிரினருக்கு என்ன மாதிரியான தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்கணும். A person may conceive his own ideas or develop the ideas contributed by others. அதாவது இந்த மாதிரியான ஒரு தொழிலை துவங்கக்கூடிய அந்த எண்ணம் யாருக்கு இருக்கோ, அதாவது சுயமாகவோ அல்லது பிறர் மூலமாகவோ ஒரு ஐடியா வந்து கேட்டுக்கலாம். தென் அப்படி ஐடியாவை கேட்டுட்டு ஐடியாஸ் கேன் பி ஜென்ரேட்டட் த்ரூ செவரல் வேஸ் லைக் own experience and exposure of entrepreneur, keen observation of environment, education, training, market survey, environmental scanning and so on. அதாவது இந்த மாதிரியான ஒரு ஐடியா எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய சுய அனுபவத்தின் மூலமாகவோ அல்லது அந்த நாம சூழல் மூலமா அந்த படிச்ச படிப்பின் மூலமாகவோ அல்லது நாம பெற்ற அந்த ட்ரைனிங் மூலமாகவோ அல்லது அந்த மார்க்கெட் சர்வே, அந்த சந்தையினுடைய ஆய்வு நடத்தியோ. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் மூலமாக தான் நமக்கு என்ன வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது அப்படி இந்த மாதிரியான என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் மூலமாக என்ன மாதிரியான நமக்கு வாய்ப்பு வந்து நம்ம என்ன மாதிரியான தொழில் தொடங்க போகிறோம் அப்படி இந்த மாதிரியான சுச்சுவேஷன் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எப்படி நம்ம என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சரிங்களா? தென் ஆஃப்டர் தி ஐடியாஸ் ஆர் கலெக்டட், entrepreneur has to weigh objectively each and every idea and finally select an idea which is worth pursuing commercially. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், எந்தெந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு இதில் எது நம்ம செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணக்கூடியதான் வந்து டிஸ்கவரி ஆஃப் ஐடியா. சரிங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்க போகிறது டிட்டர்மினிங் தி அப்ஜெக்டிவ்ஸ், டிட்டர்மினிங் தி பிஸ்னஸ். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த அப்ஜெக்டிவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இது நமக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். பாருங்க, entrepreneur has to develop business objectives in the backdrop of nature of business
அண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. அதாவது அதாவது தான் நுழைந்த ஒரு தொழிலினுடைய நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த தொழிலினுடைய தன்மை என்ன, அந்த தொழிலினுடைய வகை என்ன, உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதோட அப்ஜெக்டிவ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். தட் இஸ் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரேடிங், டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சூசன் ஸோ தட் he or she can organize the venture in accordance with the objectives determined by him or her. ஸோ நம்ம என்ன மாதிரியான தொழில் தொடங்க போகிறோம், தொழில் தொடங்கினதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ண போகிறோம், என்ன மேனுஃபேக்சர் பண்ண போகிறோமா இல்லை ட்ரேட் பண்ண போகிறோமா, ஸோ இது எல்லாம் வந்து சூஸ் பண்ணி சரிங்களா he or she என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், டெட்டர்மைன் பண்ணணும், அந்த நோக்கத்தை வந்து தீர்மானிக்கணும். அப்படி தீர்மானிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த வெற்றியை வந்து அடைய முடியும். சரிங்களா. நெக்ஸ்ட் டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன். டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் என்ன, அதாவது அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதில் ஆழ்ந்த ஒரு பகுப்பாய்வு, அந்த ரிசர்ச் கெப்பாசிட்டி வந்து நமக்கு இருக்கணும். இது ஆரம்பிச்சா நம்ம சக்ஸஸ் ஆக முடியுமா ஆக முடியாது அப்படின்னு அந்த டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பாருங்க, entrepreneur has to analyze in detail the product proposes to produce. அதாவது அந்த தொழில் முனைபவர் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி செய்வதற்கோ இல்லை விற்பனை செய்வதற்கோ அந்த பொருள் பற்றிய தெளிவான ஒரு விரிவான ஒரு ரிசர்ச் வந்து மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொண்டா மட்டும்தான் அது சக்ஸஸ் பண்ண முடியும். இன் அதர் வேர்ட்ஸ், entrepreneur should investigate commercial feasibility of the product proposal to be produced and conduct market study to ascertain the potential demand of the product. அந்த மார்க்கெட்டில் அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் என்ன பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸை தொடங்கணும். பிசைட்ஸ், entrepreneur has to probe the source of supply of various inputs required for manufacturing the proposed product, their respective prices and other terms and conditions. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த பிஸ்னஸை வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஆண்டர்பிரனர் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவர் வந்து சக்ஸஸ் அடையணும். சரிங்களா. ஸோ டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைஸ். அது என்ன சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்படின்னா என்ன, அதாவது அந்த தொழில் நிறுவனத்தை வந்து அமைப்பதற்கு அமைப்பு முறையை வந்து எப்படி தேர்வு செய்யுது. ஸோ தேர்வு அப்படிங்கிறது மிக முக்கியமான சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைஸ். ஏதாவது ஒரு என்டர்பிரைஸ், ஏதாவது ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சாய்ஸ். பாருங்க, entrepreneur has to choose the appropriate form of organization suited to implement the venture. ஸோ ஒரு தொழில் முனைபவர் நான் என்ன மாதிரியான தொழிலை தொடங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி முதலே வந்து தீர்மானம் செய்யணும். தென் அதுக்கப்புறம் there are various forms of organization. நிறைய வகையான தொழில்கள் இருக்குது. நேம்லி சோல் ப்ரொவைடர், தனியார் வணிகத்தை ஆரம்பிக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கலாம், கம்பெனி ஆரம்பிக்கலாம், அண்டு கோஆபரேட்டிவ்ஸ் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் நம்ம எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டர்பிரனர் வந்து சூஸ் பண்ணணும். which are in existence. Then the selection of appropriate form of organization is made after considering the factors like nature of product to be produced, size of investment, nature of activities, size of organization, nature of liability of owners, retention of control, degree of risk involved, scale of operation, stability and so on. அதாவது என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது இதில் ஏதாவது அந்த பார்ட்னர் சோல்ஸோ இல்லை பார்ட்னர்ஷிப்போ இல்லை கம்பெனியோ இல்லை கோஆபரேட்டிவ்ஸோ இதில் என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அதில் ஃபஸ்ட்டு வந்து அவர் செலெக்ஷன் பண்ணிடணும், எந்த மாதிரியான தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்துடணும். தென் அதுக்கப்புறம் இந்த மேலே சொன்ன அந்த ஏதாவது ஒரு தொழிலை வந்து எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து அதான் சொல்கிறோம் ப்ரொடியூஸ்டு, அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருளினுடைய தன்மையை பொறுத்து அவர் எவ்வளோ வந்து நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், அதாவது சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், நேச்சர் ஆஃப் லைபிலிட்டி ஆஃப் ஓனர்ஸ், எவ்வளோ வந்து முதல் போடலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த உரிமையாளருடைய ஏற்கக்கூடிய அந்த பொறுப்பு எவ்வளோ வந்து ரிஸ்க் இருக்குது, டிகிரி ஆஃப் ரிஸ்க்கு, தென்
அந்த இந்த மாதிரியான எல்லா இதையும் என்ன பண்ணா அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ நேச்சர் ஆஃப் லைபிலிட்டி இருக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றது, நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், இயற்கையிலான என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன அளவில் வச்சிருக்கலாம், நேச்சர் ஆஃப் லைபிலிட்டி என்னென்ன இருக்கு அது ஓனர்ஸ்க்கு, அதுக்கு ரிட்டன்ஷன் ஆஃப் கண்ட்ரோலு, டிகிரி ஆஃப் ரிஸ்க் இந்த இன்வால்வ்டு, ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்றது, சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த ஆண்டர்பனர் வந்து அந்த செலக்ட் பண்ணக்கூடிய அந்த என்டர்பிரைஸ் மூலமா தான் அதை சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி ஃபார்மாலிட்டிஸ். அதுக்கப்புறம் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஃபார்மாலிட்டிஸ்னா என்ன, இந்த தொழிலை துவங்குவதற்கு நிறைய அந்த சட்ட சடங்கு அந்த நடைமுறைகள் இருக்குல்ல, அதை தான் வந்து ஃபார்மாலிட்டிஸ்னு சொல்றோம். ஹேவிங் chosen the appropriate type of organization, entrepreneur has to take necessary steps to establish the form of organization chosen. ஸோ அவர் அந்த பொருத்தமான தொழிலை வந்து தொழிலை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நிறைய அந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருக்கு. அதாவது as regards சோல் ட்ரேடராக இருந்தாலும் the formalities are barest minimum. சோல் ட்ரேடர் தான் இருந்தால் அதில் பெரிய லெவலில் எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது, நமக்கு தெரிஞ்சதுதான், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், எங்கே ப்ளஸ் ஒன்லேயே படிச்சிருக்கோம். இந்த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் entrepreneur has to arrange for partnership deed and has to get the deed registered. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து டீட் இருந்து ரெடி பண்ணோம், சரிங்களா. இது டீடை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம், இது நம்ம ப்ளஸ் ஒன்லேயே படிச்சிருக்கோம். தென் there are lot of formalities to be fulfilled in the case of registration of company. கம்பெனியா இருந்தா அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம கோஆபரேட்டிவ்ஸா இருந்தாலும் அதையும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருக்க தான் செய்யுது. தென் promoter has to take all necessary steps for establishing the form of organization. ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து இது எல்லாத்தையுமே கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது, சரிங்களா. தென் நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் பிளான். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதான் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வடிவேல் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் வி ஷுட் டேக் பிளான் பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஆண்டர்பிரனர் ஹேஸ் டு ப்ரிப்பேர் எ பிஸ்னஸ் பிளான் ஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆஃப் தி வெஞ்சர் தட் ஹி இஸ் ப்ரொபோசிங் டு டேக் அப். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிளான் பண்ணணும். பிளான் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல் கொண்டு வர முடியும். திஸ் பிளான் ஹெல்ப்ஸ் entrepreneur to achieve various objectives formulated with a specified period of time. ஸோ இந்த பிளான் பண்ணுறதுனால அந்த அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி, ஸோ பிளான் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ஜெக்டிவ் வந்து அடையணும். தென் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஸ்பெசிஃபைட் அந்த டைமுக்குள்ளார அந்த பிளானுக்குள்ளான அந்த அப்ஜெக்டிவ் அடையணும். தென் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம ப்ராப்பராக நம்ம எய்ம் பண்ண அந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் மொபிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ மொபிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நிதியை வந்து திரட்டுறது. entrepreneur has to take steps to mobilize capital needed to implement the venture. கட்டாயம் ஒரு நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் வேணும். entrepreneur has to estimate the fixed capital and working capital required for running the project. ஸோ ஒரு ஆண்டர்பிரனர் அவங்க பிஸ்னஸை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸட் கேபிட்டலும் வேணும், ஒர்க்கிங் கேபிட்டலும் வேணும். இந்த ரெண்டு இல்லைன்னா கட்டாயம் நிறுவனத்தை வந்து ரன் பண்ண முடியாது. தென் த ஆண்டர்பிரனர் ஹேஸ் டு இனிஷியேட் ஸ்டெப்ஸ் டு பில்ட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சேனல்ஸ். ஸோ அவர் எப்படியெல்லாம் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள். சேனல்ஸ் லைக் ஓன் ஃபண்ட், சொந்த நிதியிலிருந்தோ, கடனை வாங்கியோ, அதாவது க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து கடன் வாங்கியோ, அல்லது பேங்க்லேருந்து கடன் வாங்கியோ, இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து கடன் வாங்கியோ, வெஞ்சர் அதாவது நிறுவனத்தின் மூலமாக கடன் வாங்கியோ, அதாவது நிறுவனத்தின் மூலமாக தான் நம்ம அந்த பார்ட்னர்ஸ் மூலமாக வாங்குறது. தென் அது மட்டும் இல்லாமல் இஷ்யூஸ் ஆஃப் ஷேர் அண்ட் டிபெஞ்சர் மூலமாக வாங்குறது, டேர்ம்ஸ் லோன்ஸ் அண்ட் ஸோ ஆன் லோன் மூலமாக வாங்குறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். ஸோ இதுக்கு இந்த மாதிரியெல்லாம் கலெக்ட் பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது ஃபிக்ஸட் கேபிட்டலும் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் மட்டும், இந்த மாதிரி கலெக்ட் பண்ணால் மட்டும்தான், இந்த ஃபிக்ஸட் கேபிட்டலும் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ரன் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான சர்க்கிள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கேபிட்டல் வந்து நம்ம ரைஸ் பண்ணவும் முடியும், கலெக்ட் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இது இப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் கிடைக்கும். ஃபிக்ஸட் கேபிட்டல் கிடைச்சா ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ப்ரிக்யூர்மெண்ட் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். அதாவது
entrepreneur has to locate the various sources of supply of machineries and equipments and materials. ஸோ ஆண்டர்பனர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோர்சஸ் வேணும். அது எது மாதிரியான என்ன மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த மிஷினரிஸ் கிடைக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கணும், மெட்டீரியல் கிடைக்கணும் இல்லைங்களா. ஆண்டர்பனர் ஹேஸ் டு கலெக்ட் டீடைல்ஸ் ஃப்ரம் தி வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் சப்ளை அண்ட் ஸ்க்ரீன் தெம் ஃபார் செலக்டிங் தி பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் சப்ளை. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் ரா மெட்டீரியல் வேணுனாலும் சரி, ஹைடெக் டெக்னாலஜி உள்ள மெஷினரிஸாக இருந்தாலும் சரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அதை அவங்களுக்கு இதெல்லாம் பெட்டராக எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க ஆராய்ஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஸோ அவங்க அதெல்லாம் அதை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஆண்டர்பிரினியல் ஃபங்க்ஷன். சரிங்களா.